ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெசின் கீச்செயின் தான் ஒன்று செஞ்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலி ரெசின் கீச்செயின் என்னமோ கொஞ்சம் சின்னதாக வீடியோ தான் ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் என்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் 59 சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு யூசேஜான திங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் மோல்டு, ஓகேங்களா. ஸோ இதில் ஆல்ரெடி வந்து ஒரு கொஞ்சம் ரெசின் கீச்செயின்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன், ஓகேங்களா. அண்ட் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹார்ட்னர் அண்ட் ரெசின், ஓகேங்களா. ஸோ நான் சின்ன பாட்டில் தான் வந்திருக்கேன் கிட்ட இப்போதைக்கு, போக போக பெருசு வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக, அண்ட் அடுத்து கஸ்டமர்ஸோட நேமை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேப்பர் கப்பு, அண்டு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனு. நான் வந்து ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ரெசின் வந்து பார்த்திங்கன்னா 2:1 ரேஷியோவில் வந்து என்னோடய வந்து ரெசின்னு. ஸோ உங்களோட ரெசின் என்ன ரேஷியோவோ நீங்கள் அதை பொறுத்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில ரெசின் வந்து 3:1 ரேஷியோ அது மாதிரி கூட இருக்கும், 1:1 அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ என்னது வந்து பார்த்திங்கன்னா 2:1 ரேஷியோ தான். ஸோ மேக்ஸிமம் 2:1 ரேஷியோவில் தான் நிறைய ரெசின்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெசின் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான், ஓகேங்களா. அடுத்து ஹார்ட்னர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது எப்படின்னா ரெசின் 2 ஸ்பூன் ஊற்றுறோன்னா ஹார்ட்னர் 1 ஸ்பூன் ஊற்றணும், ரெசின் 1 ஸ்பூன் ஊற்றுனா ஹார்ட்னர் வந்து 1/2 ஸ்பூன் ஊற்றணும். ஸோ நான் இப்போ அதை தான் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ வந்து ஹார்ட்னர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியும், ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொஞ்ச நேரம் அதை தனியாக வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஒன்றில் வந்து கலர் சேர்ப்பேன், இன்னொன்றில் கலர் சேர்க்காமல் அப்படியே யூஸ் பண்ணணும், அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிங்க் கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே அந்த ரெசினோட கிட், ஓகேங்களா. ஸோ இது வந்து பிங்க் கலர் பிக்மெண்ட், கொஞ்சம் டார்க் பிங்க்காகவே இருந்துச்சு. பட் ஆட் பண்ணால் ரொம்ப லைட்டாக தான் தெரியும். நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணாலும் நல்ல கலர் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதான் ஃபஸ்ட் டைமுங்கிறனால நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப லைட்டாக தெரிஞ்சுது, அதனால் இன்னும் கொஞ்சமும் சேர்த்துக்கிட்டேன், ஓகேங்களா. இப்போ வந்து என்ன தான் நம்ம பிக்மெண்ட் சேர்த்தாலுமே வந்து ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணால் வந்து ஏர் பபிள்ஸ் வரும். ஸோ ஏர் பபிள்ஸ் வராமல் வந்து பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே இதெல்லாம் இல்லாமல் ஏர் பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ரெசினை யூஸ் பண்ணும்போது வந்து க்ளவுஸ் கையில் போட்டிருக்கணும், மாஸ்க்கு போட்டிருக்கணும். நான் மாஸ்க் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஓகே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ளவர்ஸு. இது ஆக்சுவலி நானே வந்து ரெடி பண்ணது தான். அந்த இதில் வந்த ஃப்ளவர் நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அரேஞ்ச் பண்ணதை இப்போ இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர்ஸ் இருக்கிற சைடு டிரான்ஸ்பரண்ட் ரெசின் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து கலர் ஆட் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த ரெசினை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிங்க் கலரில் பிக்மெண்ட் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ இப்போ வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து கஸ்டமர் வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே, ப்ளோ டாச் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு நீடில் யூஸ் பண்ணி தான் வந்து பபிள்ஸை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ வந்து பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கஸ்டமர் வந்து ஹாட் எஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கலர் சேர்க்காமல் இருக்க டிரான்ஸ்பரண்ட் ரெசினை ஊற்றிக்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் வந்து நீடல் யூஸ் பண்ணி தான் இதை வச்சுருக்கணும், க்ளவுஸ் போட்டிருக்க நம்பிக்கையில் அப்படியே வந்து இது பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு மேலே ரெசின் வந்து எந்த கலரும் ஆட் பண்ணாமல் இருக்கிற ரெசினை வந்து இதோட வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக வந்து கோல்டன் ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிடலாம். அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெசினை ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கூடை மாதிரி போட்டு. அவ்வளோதான், சூப்பராக கிடச்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார்